அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மொழி தந்த தமிழன்னைக்கும், புழக்கநூடாக இணைந்துள்ள நேயர்களுக்கும், இன்று என்னுடன் விவாதிக்க வந்திருக்கின்ற விவாதிகளுக்கும், நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரடியாக நான் தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க. இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்ட இந்த தலைப்பு வந்து வாழ்க்கை சூழல்ல கைபேசிகள் சுகமா, சுமையா என்றதுதான். நான் இத முதல்ல வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். தலைவர் என்ற வகையில வந்து எங்களுக்கு தரப்பட்ட இந்த தலைப்ப வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்றைக்கு தரப்பட்ட தலைப்பு வந்து கைபேசிகள் நல்லதா, இல்ல கெட்டதான்றது இல்ல. வாழ்க்கை சூழல்ல கைபேசிகள் சுகமா, சுமையான்றது. அந்த வகையில சுமையே என்ற அந்த கருத்துப்பட நாங்க இன்றைக்கு கதைக்க வந்திருக்கிறோம். எதிரணியின் தலைவர் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள வந்து எடுத்துக்காட்டி இருந்தா. ஆனா எடுத்துக்காட்டும் போது எங்களுக்கும் சேர்த்து நிறைய பாயிண்ட்ஸ அள்ளி தந்துட்டான்னு சொல்லித்தான் நாங்க சொல்லணும் இதுல. உண்மையில அப்ப அத வச்சு கொண்டு பாதாடுங்க. இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிப்போம். எங்களுக்கு இந்த கைத்தொலைபேசி என்னத்துக்கு அவசியம்ன்றத பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த கைத்தொலைபேசிகள் எல்லாம் வர்றதுக்கு முந்தைய காலகட்டம். அப்பவும் இந்த இலங்கை மண்ணில இருந்தும் மற்ற தென்னாசிய நாடுகள்ல இருந்தும் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை விட்டுட்டு தங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவைதான். குடும்பங்களை பிரிஞ்சு நிறைய தந்தைமார் வந்து தங்களோட பிள்ளைகளுக்காக வந்து பொருள் சேர்க்கணும், காசு சேர்க்கணும் என்று வெளிநாடுகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை தேடி போனவைதான். அங்க வந்து பிள்ளைகளோட முகத்தையே பார்க்காம பல வருடங்கள் இருந்தவர்கள் தான். ஆனா அவைக்கு வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து பார்க்க முடியாத ஏக்கம் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. அப்ப வந்து கடித தொடர்புகள் இருந்தது. வேற தொடர்புகள் வந்து இருந்தது. யாரும் போய் வர ஆட்கள்ட்ட வந்து சொல்லி விடுவினம். என்ற பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி. இல்ல என்ற பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கும். நீ கொண்டே குடுத்துட்டு வான்னு சொல்லி எல்லாம் சொல்லி விடுவினம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களோட சொந்தக்காரர்கிட்ட வந்து குடுத்து விட்டுருப்பீங்க சில சாமான்கள். அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். அங்க நாட்டுல கிடைக்காது. இது கொண்டே குடுத்து விடுன்னு சொல்லி குடுத்துருப்பீங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை சூழல் வந்து அந்த எங்கதான் கடல் தாண்டி மலை தாண்டி நாங்க இருந்தாலுமே கூட எங்களோட உறவுகளை வந்து இணைக்கிற ஒரு பாலமா வந்து அந்த கடித தொடர்புகளும் அந்த உறவினர்கள்ட அந்த ஒரு பாசமும் வந்து இருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப வந்து அதுக்கு பிறகுதான் இந்த கைத்தொலைபேசிகளோட பாவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதுக்கு பிறகும் இந்த கடித தொடர்புகளுக்கு பிறகும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு தொலைபேசியை வந்து வச்சிருப்பீங்க. அது ஒரு நிலையான ஒரு தொலைபேசியா இருக்கும். அந்த தொலைபேசியில போய் அந்த நம்பரை ஞாபகம் வச்சு நாங்க சுத்தி சுத்தி அடிக்கணும். அந்த தொலைபேசி வந்து ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற இன்னொரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து காத்திருந்து அந்த பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல அந்த குடும்பத்தினரா இருக்கலாம், எல்லாருமே அந்த நேரத்துக்கு பிள்ளை எடுக்கும்னு சொல்லி காத்திருந்து கதைக்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. பிறகு இந்த கைத்தொலைபேசிகளோட வடிவம் வந்து வந்தது. இன்றைக்கு அது வந்து ஒரு ஸ்மார்ட் கைபேசியா வந்து வடிவம் மாறி இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். அப்ப வந்து இன்றைக்கு எங்கட கைத்தொலைபேசியில உலகத்தையே நாங்க கையில வச்சிருக்கிறோம். இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த லைஃப் 360 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து வந்துட்டு. நேற்று ஒரு ஆப் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ஆப் வருது. நாளைக்கு ஒரு ஆப் வருது. இந்த மாதிரி எங்களுக்கு தேவையோ தேவையில்லையோன்னு யோசிக்காமலே நாங்க இந்த ஆப்புகளை டவுன்லோட் பண்றதும், அப்டேட்ஸ பண்றதும், இல்ல புதுசா நாங்க வந்து ஒவ்வொரு போன் மாடல் வேற அதை மாத்துறதும் வந்து கொண்டே இருக்கு. முந்தியெல்லாம் வந்து டேட்டாவைத்தான் களவாடப்படுது. என்ன ஆப்புகள் இறக்கி எங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கிறேன் இல்ல நாங்க. யோசிக்கிறேன் இல்ல. அது ஒரு பிரச்சனை இருக்குதான். இன்னைக்கு இந்த எதிரணி இந்த தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி இருந்தா, இந்த குடும்பத்துல இருக்க அம்மா அங்க இருக்கிறா, அப்பா அங்க இருக்கிறா, பிள்ளை அங்க இருக்கிறான்னு இணைக்கிறதுக்கு நாங்க ஒரு ஆப் வச்சிருக்கிறோம்னு சொல்லி. உண்மையில யோசிச்சு வச்சிருக்கா. எங்களுக்கு அந்த ஆப் தேவைதானா? நாங்க வந்து எங்க போறோம்னு சொல்லிட்டு போற ஒரு பழக்கத்தை கொண்ட ஒரு கலாச்சாரத்துல இருந்து வந்தனாங்க இல்லையா? வீட்ல இருக்கிற அம்மம்மா, தாத்தாட்டையா இருக்கலாம். இல்லாட்டி எங்கள்ட்ட வீட்ல இருக்கிற பெற்றோர்கிட்டயா இருக்கலாம். இல்ல சகோதரங்கள்ட்டயா இருக்கலாம். நாங்க வந்து இங்கதான் போறோம். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம். இல்லாட்டி நான் அந்த ஊருக்கு போறேன். வாட்ஸ்அப்ல கூப்பிடுறது. வாட்ஸ்அப்ல இப்ப கூப்பிடுறது சாப்பிட போட்டு வாட்டு. ஆனா இந்த கைத்தொலைபேசிகள் வந்து எங்களுடைய இந்த கலாச்சாரத்தையும், எங்களுடைய இந்த உறவுகளோட நெருக்கத்தையும் வந்து குறைச்சிட்டுதுன்றதை இந்த இடத்துல மறுக்கிறதுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். எங்கேயோ கடல் தாண்டி இருந்த மனிதர்கள் கூட எப்படா பாப்போம்னு சொல்லி அவ்வளவு ஆவலோட வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்து கணக்க காசு உழைச்சிட்டு ஒரு கொஞ்ச காலம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சிட்டு ஊருக்கு வந்து பாக்குற ஒரு காலம் இருந்தது. அப்ப இருந்த அந்த பாசமும் வந்தமும் உயிரோட்டமும் இன்றைக்கு கைத்தொலைபேசிகள்ல மணிக்கணக்கா கதைச்சாலும் வருதான்னு சொல்லி கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. இன்றைக்கு வந்து உலகத்தையே கையில சுருக்கி தந்துட்டீங்கன்னு சொல்லி
சொல்லலாம் இந்த கைத்தொலைபேசிகள். ஆனா, இந்த பணக்காரன் என்று சொல்லப்படுற எல்லாரையும் நீங்க எடுத்து கொஞ்சம் பாருங்க. அவை தங்களுடைய தேவைக்கு மட்டும் தான் இந்த கைத்தொலைபேசிகள வந்து பாவிப்பினம். நாங்க நினைச்ச நேரமெல்லாம் அவர்களோட தொடர்பு கொள்ள முடியாது. அவைக்குன்னு ஒரு நேரம் குடுக்கோணும். நாங்க இன்ன நேரத்தில அதாவது அப்பாயின்ட்மென்ட்ன்னு சொல்லுவினம். நாங்க இந்த நேரத்தில உங்களோட கதைக்கோணும். இல்ல உங்களோட மீட்டிங்ல வந்து இருக்கோணும்னு சொல்லி முதலே நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோணும். அந்த நேரத்தில தான் நாங்க ஒரு Zoom-ஆ இருக்கலாம். இல்லாட்டி வேற எதுவும் ஆப்புகளா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ஃபோன் பண்ணி கூட கதைக்க முடியும். நாங்க நினைக்கிற மாதிரி கண்ட கண்ட நேரத்திலேயும் எடுத்து அவைய தொடர்பு கொள்ள முடியாது. ஏனென்றா பணக்காரருக்கு தெரியும் தங்களுடைய பணம்ன்றது தங்களுடைய நேரம்ன்றது தெரியும். ஆகவே தங்களுடைய நேரத்த எப்படி மிச்சப்படுத்தலாம்னு சொல்லித்தான் அவை பாப்பினம். சும்மா எல்லாம் எங்கள மாதிரி நேரத்த மினக்கெடுத்துற மாதிரி இந்த ஃபோன்களோட வந்து விளையாடிக் கொண்டு இருக்க மாட்டினம். உண்மையிலே இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்ததின்ற நோக்கம் மனிதர்கள்ட இந்த நேரத்த மிச்சப்படுத்தி, நீங்க சொன்ன மாதிரி போக்குவரத்து செலவுகள குறைச்சு, நேரத்த மிச்சப்படுத்தி, எங்களுடைய இந்த வேலைய வந்து இலகுவாக்குறதத்தான் நோக்கமா கொண்டு வந்தது. ஆனா, இன்றைக்கு அதையா நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். சராசரியா தென்னாசிய நாடுகள்ல வந்து 4 மணித்தியாலங்கள் வந்து ஒரு மாணவன், அதாவது படிக்கிற வயசுல இருக்கிற 18லேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட ஒரு மாணவன் வந்து நான் சொல்றது ஆண், பெண் பால் இருவரையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 18லேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இந்த மாணவர்கள் வந்து 4 மணித்தியாலங்கள வந்து தேவையே இல்லாம, அதாவது சமூக வலைத்தளங்களா இருக்கலாம், இல்ல வேற வலைத்தளங்களா இருக்கலாம். அதுகள்ல வந்து 4 மணித்தியாலங்கள வந்து செலவிட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு அறிக்கை வந்து உங்க சொல்லுது. இப்ப உங்களோட கருத்த பார்த்தா நோக்கத்த மாறுபட்டு, கைதுவேசிய எதுக்கு பாவிக்கிறோமோ அதுக்கு பாவிக்கிறேன். உண்மதான். இப்ப வந்து கை எங்களுக்கு என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டா, நாங்க வந்து சாப்பிடுறதுக்குன்னு சொல்லுவோம். ஆ. இதே கை என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அது தேவையில்லாம இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா எங்களால? அதே நிலைமை தான் இங்க வந்து இருக்குது இந்த கைத்தொலைபேசிகளுக்கும். கொண்டு வந்த நோக்கம் வேற, நாங்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நோக்கம் வேற. எங்களுக்கு நீங்க முதல்லயே சொல்லி சொல்லி இருந்தீங்க. எங்களுக்கு இந்த 3வது கையா வந்து கைத்தொலைபேசிகள் ஆகிட்டுதுண்டு. இன்றைக்கு வந்து ம். கைத்தொலைபேசிகள் தான் எங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆயுதமா வந்து மாறிட்டுது. ஆனா உண்மையில ஒரு கருவிகள வந்து மனிதன் தான் கட்டியாள வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. ஆனா இன்றைக்கு கைத்தொலைபேசிகள் மனிதன கட்டியாள்ற ஒரு நிலைமையில வந்து நாங்க நிக்கிறோம். இப்படியே போனா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறக்க முன்னமே இந்த மாடல் ஃபோன் தான் நல்லம்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி குடுக்குற ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துருவோம்ன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்களே இன்றைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன பாவிச்ச ஃபோன இப்ப வந்து பாவிக்க முடியாது. அப்டேட் மாறிக்கொண்டே இருக்கு. அந்த எவ்வளவு காச குடுத்து நீங்க ஒரு 70,000 இருக்கலாம், இல்ல 1,00,000 இருக்கலாம். எவ்வளவு காச குடுத்து வாங்கின ஃபோனா இருந்தாலும், அடுத்த அப்டேட் வரையக்க அந்த பழைய ஃபோன பாவிக்க முடியாத நிலைமையில தான் அந்த ஃபோன் கம்பெனிகளும் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்குது. ஆகவே எங்களுடைய இந்த பணமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எங்களுடைய இந்த நேரமா இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த களவாடுற ஒரு விஷயமா தான் இந்த கைத்தொலைபேசிகள் இருக்குது. அத விட இந்த எதிரணி எதிரணி தலைவர் வந்து சொல்லியிருந்தா, எங்களுக்கு இந்த 100 புத்தகங்களுக்கு மேல வந்து டவுன்லோட் பண்ணி வாசிக்க முடியும். இந்த நூல்கள வந்து நிறைய வந்து நாங்க பாவிக்கிறதுக்கு வந்து இந்த கைத்தொலைபேசிகள் உதவுதுண்டு. உங்களால யாரையாச்சும் ஒருத்தர இங்க அடையாளம் காட்ட முடியுமா? நீங்க வந்து கண்டிப்பா இந்த புத்தகங்கள டவுன்லோட் பண்ணி தான் வாசிக்கிறீங்கன்னு சொல்லி. கண்டிப்பா முடியாது. முந்தி நூலகங்கள்ல வந்து நூலகங்கள்ல வேலை செய்ற ஆட்கள்ட்ட இந்த புத்தகம் வேணும். எனக்கு ஒருக்கா எடுத்து தாங்கன்னு சொல்லி படிச்ச காலத்துல இருந்து, இன்றைக்கு நாங்க இந்த கைத்தொலைபேசிகள்ல படிக்கிறோம். Zoom கிளாஸ்ல படிக்கிறோம்ன்ற காலத்துல வந்து நிக்கிறோம். ஆனா நாங்க கண்டிப்பா இத வந்து படிப்புக்காக பயன்படுத்துறோமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ரெக்கார்டிங்ல விட்டுட்டு அந்த பிள்ளை அங்க இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல நாங்க இங்க மாறிட்டோம். அந்த பிள்ளைகள் அந்த மனத்தியாலங்கள வந்து படிப்புக்காக செலவிடுறதே இல்ல. அடுத்த ஒரு விஷயம் இந்த நூல் திருட்டு, தகவல் திருட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கைபேசிகள் மூலமாகத்தான் நடக்கு. அதாவது ஒரு எழுத்தாளர்ன்ற சம்மதமே இல்லாம, அந்த எழுத்தாளர்ட்ட இருந்து புத்தகங்கள திருடுறதா இருக்கலாம். இல்லாட்டி அந்த புத்தகங்கள காசு குடுத்து வாங்காம பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி நிறைய திருட்டுக்கள் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த திருட்டுக்கள் வந்து வாசிக்கிற நோக்கங்கள்ல மட்டுமா நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம். பொருளாதார வகையில தங்களுக்கு ஒரு பலத்த சேர்க்கிறதுக்காக வேண்டி தான் இந்த திருட்டுக்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து சாமான் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கிறதுக்கு நாங்க அடிக்கடி திறந்து பார்க்கிற மாதிரி, சம்மந்தமே இல்லாம திறந்து பார்க்கிற மாரி, இந்த ஃபோன்லயும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு சவுண்ட் வந்தா காணும். ஒரு அலர்ட் வந்தா காணும். நாங்க உடனே அந்த ஃபோன பார்க்கிறதில்ல. 10 தடவ பார்க்கிறதெல்லாம் இருக்கிறோம். WhatsApp-ஆ இருக்கலாம், Instaவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். நாங்க அதுக்குன்னு ஒரு நேரத்த வந்து ஒதுக்குறதில்ல. எப்ப அதிலேயே தான் கிடக்கிறோம். நாங்க யாரோடையும் மனசு திறந்து கதைச்சு கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி. ஆனா சம்மந்தமே இல்லாம எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் நாங்க இருக்கிறோம். நாங்க யாருன்னே தெரியாதவனோட லைக் பண்றதும், ஷேர் பண்றதும், கமெண்ட் பண்றதுமா இருக்கிறோம். ஆனா எங்கட குடும்பங்கள்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள வந்து நாங்க அப்ரிஷியேட் பண்றோமா? எங்கட சகோதரங்கள் செய்ற சின்ன சின்ன விஷயங்கள வந்து அவர வந்து தட்டி தூக்கி கதைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறோமான்னு கேட்டா, அது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை சூழல்ல கைபேசிகள் சுகம்ன்ட்டு எப்படி உங்களால சொல்ல முடியுது?
இந்த வாழ்க்கை சூழல்ல கைபேசிகள் நிச்சயமா ஒரு சுமையாத்தான் இருக்குது. கைபேசிகள் கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேணுமென்றா ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாற்றத்துக்காக வேண்டி இருக்கலாம் மனிதன். ஆனா இன்றைக்கு நாங்க வந்து நிக்கிற இடம் வந்து ஒரு சுமையான இடத்துல வந்து நிக்கிறோம். அடுத்தது கடைசியா வந்து இந்த தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாதது. அத வந்து நாங்க மறுக்கிறதுக்கு கண்டிப்பா இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நாங்க இந்த போக்குவரத்து செலவுகள குறைச்சு படிக்கிறதா இருக்கலாம். எங்கேயோ ஒரு இருக்கிற யூனிவர்சிட்டில வந்து நாங்க ஒரு கோர்ஸ செய்றதா இருக்கலாம். இல்லாட்டி இன்றைக்கு நீங்க நெதர்லாந்துல இருந்து கதைக்கிறீங்க, லண்டன்ல இருந்து கதைக்கிறீங்க, இலங்கையில இருந்து கதைக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட தளங்கள்ல வந்து நாங்க இருந்து கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்கு. அத மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா, எங்களுடைய வாழ்க்கை சூழல்ல என்ன மாற்றத்த கொண்டு வந்திருக்கு? இது வந்து ஒரு சுமையா தானே இருக்குது. அத வந்து மறுக்கிறதுக்கு இல்லையே! என்னுடைய அணியினர் இது தொடர்ந்து தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்கள வந்து தெரிவிப்பார்கள் என்று தெரிவிச்சுக் கொண்டு நான் விடைபெறுறேன். நன்றி.